ஆரம்பிக்கிறேன். போய் எனக்கு விருப்பம் வந்துச்சா, வீட்டுக்கு போய் உட்கார விருப்பம் வந்துச்சு. இது எல்லாமே உணர்ந்து வீட்டு சூழ்நிலையில் உணர்ந்தேன். பிள்ளைகளை யோசித்து பார்த்தேன். என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், போய் சும்மா சும்மா சென்று போய் குடிச்சு என்ன பண்ணாங்க, வேஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வெளியில் போய் வேஸ்ட்டாக அது தேவையில்லாமல் மறுபடியும் ஊற்றணும்னா மறுபடியும் சென்று தான் தேவையில்லாது மீட்டிங் அட்டன் பண்ணி பயணங்கள் நண்பர்கள் வெளியூர் இந்த ஒரு ஆண்டிகளானாலும் போயிடுறது. ஒரு 3 மாதம் தொடர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணி விருப்பம் வந்துச்சு. மீட்டிங் வரும் சும்மா நான் மீட்டிங் போய் உட்காந்து போவோம், மீட்டிங் வரையாமல் சொல்லிட்டு அது இதாகி போச்சு அப்படின்னா தப்பாகி போகணும்னு சொல்லிட்டு ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணேன். 3 மாதம் தொடர்ந்து 90 நாள் 90 மீட்டிங் வந்தனால 90 நாள் 90 மீட்டிங் போனேன். அப்படியே ஒரு குழு 2.5 மாதத்தில் குழு எடுத்தேன், உட்காந்தேன். இன்ன வரைக்கும் அந்த குழு மெயின்டைன் பண்ணிக்கிருக்கேன். மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்லேயே பார்க்குறாங்கன்னா இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். அந்த ஏற்பாடு எல்லாமே நான் தான் பண்ணேன். பத்திரிக்கை, ஜாமான், இதெல்லாம் கிஃப்ட்டு, இதெல்லாம் எல்லாமே செலவுக்குலாம் நானே எழுதிக்கிட்டேன். என்ன பண்ணணும், குடிக்கிற காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணோம், வீட்டுக்கு செலவு பண்ணுவோம், இனிமேல் பிரயோஜனமாக இருக்கும். பிரயோஜனமாக ஏதோ ஒரு இது செஞ்சேன். சொந்த பந்தம்லாம் அப்படியே என்னை வந்து அழுகாத குறையாக பேசுகிறாங்க. இப்படி இருந்தேன்னா உனக்கு நல்லது, இப்படி இருந்தாலும் எனக்கு நல்லது, என் பிள்ளைகளுக்கு நல்லது. வேலை உண்டு, வீடு உண்டு, மீட்டிங் உண்டு, மெம்பர் க்ளோசிங்லே இருக்கேன், கான்டாக்ட்லேயே இருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இப்போ பேசுகிறேன். தோணுச்சுன்னா பேசுவேன், தோணலாம் இப்போ யாருமே ஃபோனும் அடிக்கிறது கிடையாது. நீட்டாக போகிறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, விருப்பம் இருந்தால் அந்த ஃபோனில் போய் உட்காரது, விருப்பம் இல்லையா வீட்டுக்கு போயிடுவேன். பிடிச்சிருந்தா பழகுவேன், பிடிக்கலாம் கல்விட்டு போயிடுவேன். அதுதான் என் பழக்கம். என்னட்ட சரியாக இருந்தால் நான் பழகுவேன், சரியில்லைன்னா நான் ஒதுங்கி போயிட்டே இருக்கேன். இந்த லைனில் கரெக்டாக வரையா, அவனை மழை பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னா மழை பண்ணி கூட்டிகிட்டு என்னை விட்டுட்டு நீ போய் 100 ரூபா போட்டுவிடு, நண்பாமணி 100 ரூபா போட்டுவிடு, 200 ரூபா போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி போட்டு விட்டு நான் 2 சீரடை போட்டு இழுத்துட்டு நான் போகிறேன். அப்படி ஆள் நான் கிடையாது. எல்லாத்தையும் வெறுத்து இது பண்ணி வெளியில் போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நீர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா எல்லாம் என் வீட்டில் உள்ள மனைவி தான். மனைவி இல்லைன்னா நான் இங்கே இந்த சென்டருக்கு வந்துக்க மாட்டேன், இந்த மாதிரி நின்று பேசிட்டு மாட்டேன். 7 வருஷமாக வீட்டுக்குள்ள வீடு வேணாம், அப்பா அம்மா வேணாம், சொந்த பந்தம் எதுவுமே வேணான்ட்டு வேலையோட போய் டாப் அடிச்சிருக்கும்போது எனக்கு என்ன தேவை, எனக்கு